7 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் 13 முறை இந்த பெயரை பயன்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் இந்த மனிதனை நேசித்தார், இவன் அன்பு கூர்ந்தார், இவன் வாழ்க்கையிலே மிகுந்த கனவுகள், மிகுந்த எதிர்பார்ப்புகள். அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, உன்னை பற்றி, என்னை பற்றி பரலோகத்திற்கும் ஆண்டவருக்கும் மிக பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. ஒரு சின்ன கேள்வி என்னவென்றால், எதிர்பார்ப்புகளை நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? தவிடு பொடியாக்கி இருக்கிறீர்களா? அது நிறைவேற்றிருக்கிறீர்களா? ஒவ்வொரு பெற்றோருக்குமே தன் பிள்ளைகள் படித்து முடித்தவுடனே என் பிள்ளைகள் சம்பாதிப்பான், என்னை உட்கார வைத்து என்னை காப்பாற்றுவான், அப்படி செய்வான், இப்படி செய்வான். முடிவு என்ன? பாவம். பெற்றோர்கள் முதியோர் இல்லத்திலே சேர்க்கப்படுகிறார்கள். யோசித்து பாருங்கள். இதுதான் இன்றைய வாழ்க்கை. ஆண்டவர் உங்களை பற்றியும் என்னை பற்றியும் பல ஆயிரம் கனவுகளை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த கனவுகளை நிறைவேற்றிருக்கிறோமா? நான் ஆண்டு அறியாத குடும்பத்தில் பிறந்தேன், எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆண்டவரை அழைத்த போது பலவிதமான நினைவுகள், என்னை பற்றி திட்டங்கள். ஆனால் எனக்குள்ளே கேள்வி, அந்த திட்டங்களுக்கு நான் உடன்பட்டிருக்கிறேனா? என்னை விட்டு அவரால் ஒன்றும் செய்ய முடியாது, அவரை விட்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. செய்திக்குள்ளே வருகிறேன். ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை வாசித்து பாருங்கள். இவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் திறமைகளை தந்தார், தாளந்துகளை தந்தார். வேதம் சொல்லுகிறது, அவன் நிலத்தை பயிரிடுகிறவனானான். அப்படியானால் இது தேவன் தந்த கிருபை, தேவன் தந்த வாய்ப்பு. நிலத்தை பயிரிடுகிற அந்த ஒன்றை கற்றுக்கொண்டான். இன்றைய விஞ்ஞானங்கள் அன்றைக்கு இல்லை. இன்றைக்கு இருக்கிறது வேளாண் துறை பல்கலைக்கழகம். இதை போட்டால் இது வரும், அதை போட்டால் அது வரும், இப்படி மகசூலை பெறலாம். இதெல்லாம் அன்றைக்கு அவனுக்கு தெரியாது. ஆனால் தேவன் தந்த வெளிச்சம், தேவன் தந்த அறிவு, தேவன் தந்த வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது, அவன் நிலத்தை பயிரிடுகிறானாம், அந்த நிலத்தில் சில கனிகளையும் பெற்றான். ஐயா, இந்த அறிவு எப்படி வந்தது? வேளாண் பல்கலைக்கழகத்திலே அவன் வேளாண் துறையிலே டாக்டரேட் படித்தானா? இல்லை. தேவன் தந்த வெளிச்சம், தேவன் தந்த அறிவு. ஆனால் சில நேரங்களிலே அன்பானவர்களே, இதே காரியத்தை வாசிக்கிறோம், தந்தவரை மறந்து போனான். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நான் பல காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது, இஸ் a first but he the last. LOST. அவன் முதன்மையானவன், ஆனால் எல்லாவற்றையும் இழந்து போனான். இங்கே படிக்க விரும்புகிறேன். அவன் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வந்தான். அநேகர் கேட்கிற கேள்வி, ஏன் ஆண்டவர் காயினுடைய பலிகளை அங்கீகரிக்கவில்லை? காரணம் என்னவென்றால், அன்புக்குரியவர்களே, முதலாவது என்ன அங்கீகரித்தால் மட்டும்தான் என் ஊழியத்தை அங்கீகரிப்பார். ஆண்டவருக்கு தேவை உன்னுடையவைகள் அல்ல, நீதான். பவுல் சொல்லுகிறான், உங்களுடைய அல்ல, உங்களைத்தான் நேசிக்கிறேன். இன்றைக்கு உலகம் உங்களுடைய நேசிக்கிறது, ஆனால் உங்களை நேசிக்கவில்லை. ஆனால் பரலோகம் உங்கள் உடதை அல்ல, உங்களைத்தான் நேசிக்கிறது.